என்ன நேத்து தான் மாமா ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சாரு, கட்டோட உட்காந்துருக்காரு. ஐயோ, என்ன மாமா நேற்று ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, அதான் பார்த்துட்டு போகணும் வந்தேன். தலையில கட்டோட உட்காந்துறீங்க. அதை ஏமா போல கேக்குறீங்க? நேற்று எல்லாம் மாலை மரியாதை சால்வக்கள் எல்லாம் போட்டு இல்லை மரியாதை நம்ம பண்ணோன்னே கண் திஷ்டியா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க அக்காவை கூப்பிட்டு கண் திஷ்டிடி தலையை சுத்தி போடுன்னேன். தலையில சுத்தி போட்டாமாப்புல. ஐயோ போச்சு என் கதை. சரி மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 2 நாள்ல சரியாயிடும். இந்த ஓய்வு தொகை கொடுத்துருப்பாங்களே, என்ன பண்ண போறீங்க? ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, இல்ல லேண்ட்ல எதுவும் போடுவோமா? இது ஐடியா இருக்கா? அட ஏன் ஆப்ல வீட்டு லோனு, இந்த கார் லோனு, லொட்டு லோனு நிறைய வாங்கினால எல்லாத்தையும் பிடிச்சது போக சும்மா சிறு தொகை தான் வந்துச்சு. இதை வச்சு என்ன தொழில் பண்றது, எங்க லேண்ட் வாங்குறது? ஏதாவது பண்ண வேண்டியதான். வேலைக்கு எதுவும் கணக்கு எழுதுறதுக்கு இந்த பங்கு இங்க அது மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலை தேட வேண்டியதுதான். அப்புறம் போனு யாரு போனு? அம்பானி கம்பெனில இருந்து மாப்பிள்ள போனு. மாமா ரிட்டைர்மெண்ட் ஆனது தெரிஞ்ச உடனே அம்பானி கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்களே, அவ்வளவு சின்சியர் ஒருத்தரா? பரவாயில்லையே, நல்லா தான் வேலை பார்த்துருக்காரு. என்னமா ரிட்டைர்மெண்ட் ஆனது தெரிஞ்ச உடனே அம்பானி கம்பெனில இருந்து போன் வருது? நீங்க பெரிய ஆள் தான். அடையாப்ல நீங்க வேற 2 நாளா ரீசார்ஜ் பண்ணல, அவன் போன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்றான். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. என்னன்னு தெரியாம ஏற்பாடு பண்றீங்க? என்னங்க அப்படி புரிய மாமா தலையில சுத்தியல்ல போட்டக்கூடாது, கொலைவிகள்ல போட்டுக்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் என்ன தப்பா சொன்னேன்? அம்பானி கம்பெனில இருந்து போன் வந்ததுன்னா நான் சொன்னேன். அவ ஏற்கனவே சுத்தி போட சொன்னதுக்கு சுத்தில போட்டுக்கா. இந்த இவன் வேற கொலைகளை தூக்கி போட சொல்றான். ஐயோ அம்மா.